வணக்கம். நான் உங்கள் நண்பன். அ நண்பர்களே, நேற்று வந்து பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர் போயிருந்தேன். நல்ல ஒரு சாமி தரிசனம். நல்லாவே இருக்குது. கோயிலுக்குள்ளே சில குறைகள் இருக்குது. பட் அது சொல்ல வேண்டாம். பட் அமைச்சர் வந்து ஒரு விசிட் கோயிலுக்குள்ளே சென்று வந்தாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு தரிசனம் நல்லா இருக்குது. அங்கே ஒரு சில குறைகள் இருக்குது. அது வேண்டாம், நம்ம சொல்ல தேவையில்லை. பிறகு வந்து பார்த்திங்கன்னா, நைட்டு ஒரு 7 மணி அளவில் நான் அங்கேருந்து கிளம்புறேன். திருவண்ணாமலைக்கு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இல்லை அங்கேருந்து எனக்கு, நான் கிளம்புற டைமில். அதனால் மதுரை வரேன். மதுரை வர்றதுக்காக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறுறேன். அந்த கவர்மெண்ட் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 10:30 மணி வாக்கில் நிறுத்துகிறாங்க ஹோட்டலில் சாப்பாட்டுக்கு. ஏன்னா கம்பல்சரி 12 மணி அது பஸ் டைம் மதுரை. நான் 7 மணிக்கு ஏறிட்டேன். சாப்பாட்டுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடம் நிறுத்தி தான் ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். நிறுத்துகிறாங்க. எங்கே நிறுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேம்பூர், எட்டியாபுரம் பக்கத்தில் வேம்பூர்ன்ற இடத்துல ஒரு ஹோட்டலில் நிறுத்துகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி 10 பஸ் நிற்கிது. இது 11வது பஸ்ஸாக நிற்கிது. அந்த ஹோட்டலில் வந்து 6 டேபிள் தான் இருக்குது. உள்ளே போனோடனே டிரைவரும் கண்டக்டரும் டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அவங்களே ஒரு பிளேட் எடுத்து வச்சு அவங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு வெளியே வராங்க. நாங்கள் போய்ட்டு உட்காடுறோம். ஏன்னு கேட்கக்கூட அங்கே ஆள் இல்லை. ஏன் ஆள் இல்லைன்னா, அவங்க பிஸி டைம். 10 பஸ் நிற்கிற இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த டைமில் அந்த 6 டேபிளுக்கு இடத்துல நிற்கலாமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்க போனாங்க, சாப்பிட்டுட்டு டேரெக்டாக வந்துடுறாங்க. இவங்களுக்கு தனி டேபிள் ஒதுக்கி வச்சுருக்காங்க. டிரைவர் கண்டக்ட் தான் சாப்பிடணும், தனி டேபிள் ஒதுக்கி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு வந்துடுறாங்க. பேசஞ்சர் எப்படி சாப்பிடுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். முதல் காரணம். ரெண்டாவது, இவ்வளோ பஸ்ஸு நிற்கிற இடத்துல தான் நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது 2வது காரணம். 3வது வந்து பார்த்திங்கன்னா, விலைவாசிங்க. ஒரு ஊத்தாப்பம் 60 ரூபா. குறைஞ்சது ஒரு 5 ஊத்தாப்பமாச்சும் சாப்பிட்டா தான் கொஞ்சம் வயிறமுன்னு பார்த்துங்க. அந்தளவுக்கு தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். அந்தளவுக்கு சாப்பிட்டா தான் வயிறமோ, அந்தளவுக்கு தான் போகிறாங்க. பேர் தான் அது ஊத்தாப்பம். அப்போது ஐஆர் 30, 300 ரூபா. எனக்கு திருச்செந்தூர்லேருந்து மதுரைக்கு பஸ் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 170 ரூபா. ஆனால் நான் சாப்பிட்ற டிக்கெட்டு 300 ரூபா. நான் உண்மையிலே அங்கே சாப்பிட்லைங்க. போயிட்டு உட்காந்து பார்த்துட்டு டிரைவர் கண்டுட்டு சாப்பிட்டு வெளியே வர வரைக்கும் நம்மளை கேட்கறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை. நான் ஏஞ்சி வந்துட்டேன். கூட அண்ணன் ஒருத்தர் வந்தார், குழந்தைய வச்சுருந்தாருக்காக வெயிட் பண்ணி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு வந்தாங்க. அதுவே சரி பஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக. ஏன் சொல்ல வரேன்னா, கண்டக்டரை கூப்பிட்டு கேட்குறேன், ஏன் சார் இங்கே தான் நிறுத்தணுமா, வேறு எவ்வளோ ஹோட்டல் இருக்குது வழியில் அப்படின்ற. இல்லை, நாங்கள் இந்த ஹோட்டலில் தான் நிறுத்தி சீல் வாங்கணும், எங்களுக்கு நிர்வாகம் அங்கே தான் சொல்லுது, இந்த ஹோட்டலில் நிறுத்தி தான் சீல் வச்சுட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தனியார் ஹோட்டலுக்கு சீல் வாங்குறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டு இவ்வளோ முக்கியத்துவம் தரணுமா? பேசஞ்சர் சாப்பிட்டாங்க சாப்பிட்ல அதெல்லாம் முக்கியம் இல்லை, டிரைவரும் கண்டக்டரும் சாப்பிட்டா போதும், எவ்வளோ ரேட்டு கொடுத்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இங்கே தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் போடணுமா? இது வந்து கவர்மெண்ட்டு பார்வைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனால் அவங்கள கேட்டால் எங்களுக்கு நிர்வாகம் சொல்லுது, நாங்கள் இங்கே தான் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது தமிழ்நாடு ஃபுல்லாமே இந்த பிரச்சனைகள் நடக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி ஹோட்டலில் நிறுத்துகிற பஸ்ஸுங்களை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து இதை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருமே இருக்கிற அமைச்சருங்க எல்லாருமே ஹெங்ஸுன்றதுனால கொஞ்சம் நல்லாவே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. பரவாயில்ல, எல்லா மினிஸ்டருமே கொஞ்சம் நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்குவரத்துறை மினிஸ்டரும் இதை பார்ப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். விலைவாசியை கட்டுப்படுத்த சொல்லுங்கள் தயவுசெய்து. நீங்கள் இது ஃப்ரீ தரேன் அது ஃப்ரீ தரேன்றத விட இந்த மாதிரி வெளியில் போய் ஹோட்டலில் 170 ரூபா சாப்பாடு, 170 ரூபா பஸ் பேருக்கு 300 ரூபா கொடுத்து சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. 300 ரூபா நான் சாப்பிடல. ஏன்னா நான் அதுக்கப்புறம் 12 மணிக்கு மதுரையில் வந்து நான் சாப்பிட்டேன். ஏன்னா பஸ்ஸு கிளம்பிடுச்சு, அந்த இடத்துல நிற்க முடியாது. அந்த மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறுத்துகிற இடமா ஒரு 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு இருந்தால் அந்த இடத்த நிறுத்த சொல்லுங்கள். இல்லைனா அடுத்த ஹோட்டலில் நிறுத்த சொல்லுங்கள். இல்லை அம்மா உணவகம் மாரி எங்கன்னா வழியில் ஓப்பன் பண்ணி விடுங்க. பஸ்ஸில் போகிறவங்க எல்லாருமே பெரிய ஆள்லாம் கிடையாது. பெரிய ஆளுங்களாக இருந்தால் காரில் போகிறாங்க, இல்லாதவங்க தான் பஸ்ஸில் போகிறாங்க. அவங்க இந்த அளவுக்கு ரேட்டு கொடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்க கார் வச்சுட்டு தனியாக போகிறாங்க. அவங்க ஏன் ஹோட்டலில் பஸ்ஸில் போகணும், கவர்மெண்ட் பஸ்ஸில் போகணும்? நண்பர்களே, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். அமைச்சர் வரைக்கும் போட்டோம். போக்குவரத்துறை அமைச்சர் வந்து இதை பார்க்கட்டும். ஒரு நல்ல பதில் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறேன். நன்றி.